ஹலோ காமன் மேன். இன்றைக்கி இந்திய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். இது இந்திய உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு மைல்கல்லான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். 22/11/2025 லேபர் ரீஃபார்ம் லாஸ் பார்த்திங்கனாக்கா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. 29 சின்ன சின்ன லா இருந்ததை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 4 லேபர் கோட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தி கோட் ஆஃப் வேஜஸ்ஸு சம்பளத்துக்கு ஒன்று, சோசியல் செக்யூரிட்டிக்கு ஒன்று, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு ஒன்று, அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் கோடு ஒன்று. இந்த நாளையும் உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம எல்லா லேபருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ஒர்க்கர்ஸுக்கு இது ஒரு நல்ல விஷயம். மோடி கவர்மெண்ட்டு இந்த கேரண்டிலாம் கொடுக்குறாங்க. என்னென்ன கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, மினிமம் அண்டு டைம்லி வேஜஸ் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் வேஜ்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மேலை நாடுகளில் தான் இந்த மாதிரி இருந்தது. இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பே ஃபார் ஆல் உமன் ஒர்க்கர்ஸு. இதுக்கு முன்னாடி பொம்பளை ஆளுன்னா வேறு காசு, ஆம்பளை ஆளுனா வேறு காசுன்னு இருந்தது. இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக சேலரி கொடுக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சோசியல் செக்யூரிட்டி கேரண்டி 40 கோடி தொழிலாளருக்கு கிடைக்கும். அடுத்த பாயிண்ட்டு, கிராஜுவிட்டி 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாவே கம்பல்சரி கிராஜுவிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக் எல்லாத்துக்கும் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல ஹெல்த் அசார்டஸு, அவங்களுடைய லைஃப் அசார்டஸு ஏதாவது இருந்தால் அதுக்குண்டான 100% செக்யூரிட்டி அந்த எம்ப்ளாயர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பாயிண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாலுமே நல்ல விஷயம். ஸோ நாம் கவர்மெண்ட்டுக்கு இதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஜெய்ஹிந்த்.